தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது இந்திய சூழலில் இருக்கிற ஒரு ஒடுக்குமுறை அல்லது சாதிய ஏற்றத்தாழ்வு சுரண்டல் அப்படின்ற ஒன்றை நேரடியாக இங்கே சொன்னால் சிக்கலாகும் அப்படின்றதுனால நீங்கள் மலேசிய கதைக்களத்தை தேர்ந்தெடுத்தீங்களா? அப்படி கிடையாது. நான் வந்து கோவா ஷூட் போகிறப்போ வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். கோவா ஷூட் போகிறப்போ 35 நாள் அங்கே இருந்தேன். அப்போ ஒரு கதை சொல்லி கதை வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம யோசிப்போம். நான் அப்போ யோசித்த கதை தான் இது. அந்த டைமில் அங்கே இருக்கிற தமிழர்கள், அங்கே இருக்கிற தமிழர்களுடைய லைஃப், ஏன் இவ்வளோ தமிழர்கள் மலேசியாவில் இருக்காங்க, நீங்கள் எங்கே போனாலும் தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஏன் இவ்வளோ தமிழர்கள் வந்து இது ஒரு தமிழர் நாடா, இது வந்து ஏன் வந்து இப்போ நம்முடைய தமிழ்நாடு விட இது வேறு ஒன்றா இருக்குது. இங்கே லேண்ட்ஸ்கேப்லேருந்து எல்லாமே வேறு இருக்குது. ஆனால் தமிழர்கள் இப்படி இருக்கிறாங்க, அவங்களோட உடை இருக்குது, அவங்களோட மொழி இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் வந்து எனக்கு அப்போ தான் நான் முதல் முறையாக பார்த்தேன். நான் அப்படி அது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிறேன். அப்படி ஒர்க் பண்ணணும்னு நினச்சது தான் அதோட விளைவு தான் இது. மற்றபடி வந்து அதுக்கப்புறம் பேசப்படுற அரசியல் எங்கேனாலும் தமிழர்கள் எங்கே போனாலும் இதை நம்ம பேசலாங்க. லேண்டோ மொழி இடமோ மாறுறதுல பிரச்சனையே கிடையாது. தமிழர்கள் எங்கேயுமே தமிழர்கள் தான். இல்லை, மலேசியாவில் இப்படியான ஏற்றத்தாழ்வு, ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு அல்லது சுரண்டல்னு ஒன்று இல்லை. அங்கே பூர்வக்குடி அவங்களுக்கான முன்னுரிமை, மலாயா மக்களுக்கான முன்னுரிமை அப்படின்ற ஒன்று வந்தது. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் போயிட்டு நேரடியாக மீட் பண்ணி பேசியிருக்கேன். நான் அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் இங்கேருந்து போனவர்கள் முக்கால்வாசி பேர் வந்து தலித்துகள் தான். அங்கே போயிட்டு வந்து தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். அந்த மக்களை, தோட்டங்களில் வசிக்கிற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கேஏல கூட பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தினசரி கூலிகளாக ஒரு ஓட்டு அந்த அவங்க கட்டி கொடுக்குற வீடுகள்லேயே அவங்களுடைய லைஃப் வாழ்ந்து முடிஞ்சு போகுது. அந்த ஜென்ரேஷனில் குறைந்தபட்ச குழந்தைகள் மட்டும்தான் வெளியே வராங்க படிச்சுட்டு. ஆனால் கல்வியும் அந்தளவுக்கு அங்கே பெருசாக அந்த வாய்ப்பு வந்து அங்கே இல்லை. இப்போ எக்கச்சக்க ஜாதி சங்கங்கள் இருக்குது. இப்போ பணக்கார மட்டத்தில் மட்டும்தான் அந்த ஜாதி பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி வந்து காதல் திருமணங்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க, பழகிறாங்க. நம்ம ஊர் மாதிரி டவுரி பிரச்சனை அங்கே இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் உயர் சமூகம், அதாவது பணம் வசதி படைத்தவர்கள் மத்தியில் இந்த சாதி வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறான். இது அது இங்கிருந்து தான் அது போதாங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சாதி மிடில் வந்து காலி ஆகுது. மிடில், ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து இந்துன்ற தன்மைக்குள்ளே தான் ஒன்றா வராங்க. அங்கே வந்து ஜாதி அடிப்படையிலையும் இது இந்தியன்ஸு இந்து அப்படின்ற இந்து மத அடிப்படையில் தான் எல்லாருமே ஒன்று சேர்றாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கு அடுத்தது இப்போ வந்து அந்த ஜாதி அடிப்படையில் எல்லாமே ஒன்று சேர்றாங்க. ஜாதி அடிப்படையில் சங்கங்கள் நிறைய இருக்குது. நான் போகிறப்போ நான் நிறைய தேடி இருக்குது, நிறைய இடத்துல சங்கங்கள் இருக்குது, ஜாதி சங்கங்கள். இங்கேருந்து வந்து குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த பிரபலங்களை கூப்பிட்டு அங்கே போயிட்டு விழா நடத்துறதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு விழா நடந்தது. மலேசிய தமிழ் சமூகமும் ஜாதிய சமூகம் தான் அப்படின்னு சொல்ல வர்றீங்க? தமிழ் சமூகமே ஜாதிய சமூகம் தான். அதில் மலேசிய தமிழ் சமூகத்துக்கு விதிவிலக்கு இல்லை. அதெல்லாம் கிடையாது. மொரிஷியஸில் தான் ஓரளவுக்கு வந்து இது காணாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். மொரிஷியஸில் புலம்பெயர் தமிழர்கள் எங்கே போனாலும் தன்னுடைய சாதியை கூட கொண்டு போகிறாங்க. இதுதான் ரொம்ப மோசமான ஒரு சூழல். இது நிலம், அதாவது அவ்வளோ வழிகள் போர் எல்லாத்தையும் மீறி போயிட்டு போனால் கூட வந்து இந்த சாதியிலேருந்து இந்த சாதியில் தான் பொண்ணு எடுப்பேன், இதுதான் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குதுல்ல. இதை விட வந்து ஒரு மோசமான நிகழ்வு இந்த தமிழ் சமூகத்துக்கு. இது எப்போ போகும்னு எனக்கு தெரில. நான் தமிழன் தான், நான் தமிழ் தான். என்னுடைய தமிழ் உணர்வு வந்து அவ்வளோ பெரிய என் பொண்ணு பேர் மகிழினிலிருந்து எனக்கு வந்து தமிழ் உணர்வு. என் பேர் கூட பி இனிஷியல் போட்டு யாரும் சொல்லக்கூடாதுன்னு தான் பாரஞ்சித்து நான் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ தமிழ் உணர்வு, அவ்வளோ தமிழ் வெறி எனக்கு இருக்குது. ஆனால் நான் வந்து சாதியில் வந்து தாழ்ந்தவன்ற ஒரு இது இருக்குல்ல, அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த ஈக்குவலிட்டிக்கு தான் நான் போராடிட்டுருக்கேன், பேசிகிட்ருக்கேன். மலேசிய கதைக்காக எந்த அளவுக்கு ஆராய்ச்சியில் ஈடுபட்டீங்க? மலேசிய கதைக்காக இப்போது புத்தகங்கள் நிறைய கிடைக்குது, நம்ம போயிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்குது. அதனால் வந்து அது ரொம்ப ஈஸி தான். ஒரு படம் பண்ணணுன்னு நினைக்கிறப்போ, ஒரு எழுதுன்னு நினைக்கிறப்போ அது பற்றின ஆராய்ச்சின்றது ரொம்ப சுலபமான விஷயம் தான். அது கஷ்டமான விஷயம்னு எனக்கு தோணலை. நிறைய புத்தகங்கள் படித்தேன், நிறைய தலைவர்களை போயிட்டு அங்கே மீட் பண்ணேன். எல்லா விதமான தலைவர்களும் நான் மீட் பண்ணேன். எல்லாரையும் மீட் பண்ணேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னவா இருக்குது எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசணும். அங்கே இருக்கிற கல்ச்சர் என்னவா இருக்குது. கோயில் திருவிழாக்களை போய் பார்த்தேன். அந்த கோயில் திருவிழாலாம் அங்கே நடக்கிற திருவிழா தான். கோயில் திருவிழாக்கள் நடக்கிற கலவரங்கள், முக்கியமாக கலவரங்கள் வந்து கோயில் திருவிழாக்கள் தான் நடந்திருக்காங்க. அதை போய் பார்த்துருக்கோம். அப்புறம் மக்களுடைய உணவு சம்மந்தமாக, எல்லாம் சம்மந்தமாக, லேண்ட் சம்மந்தமாக, அப்புறம் தோட்டங்களில் நடக்கிற வந்து அரசியல்லேருந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் இது வந்து பண்ணணும். மலேசிய தமிழர்கள் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கையை இந்த படம் எந்த அளவுக்கு யதார்த்தமாக பிரதிபலிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாக ஒரு ரஜினி படம் அப்படின்னு வந்தால் அதில் ஒரு மசாலா தன்மை இருக்கும், வணிகத்தன்மை இருக்கும், வெற்றி பெறதுக்காக சில கலவைகளை சேர்ப்பாங்க. உங்கள் படம்ன்றது ஒரு யதார்த்தத்துக்கு நெருக்கமான படத்தை எடுக்கிறது அப்படின்றத ஒரு பாணியாக நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரீங்க. நீங்கள் ஒரு அரசியலை பின்பற்றினாலும்
இந்த படம் மலேசிய தமிழர்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு யதார்த்தத்தோட பிரதிபலிக்குது? இதில் யதார்த்தம் கம்மி. மலேசிய தமிழர்களுடைய டெக்ஸ்ட்டு அவங்களுடைய இதை தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். முழுசாக என்னால் கொண்டு வர முடிஞ்சதுதான் முடியாது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நான் இப்போ மெட்ராஸ் நான் எடுத்தேன்னா வந்து அதோட யதார்த்தத்தை இன்னும் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயம் கூட வந்து என்னால் ஒரு பேச்சு வழக்கு எப்படி முடிக்கணுன்றது அளவுக்கு எனக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து என்னென்னா வேற ஒரு லாங்குவேஜ், வேற ஒரு மொழி வேறு எடுத்துகிறப்போ லேண்ட்ஸ்கேப்பை நான் இதில் வந்து லேண்ட்ஸ்கேப்பு, உடை, அப்புறம் சில விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நான் கரெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியில் தான் மொழிக்கு போனேன். அப்போ வந்து மொழி போகிறப்போ மொழி என்னால் ரொம்ப ரொம்ப ரியலாக என்னால் கொண்டு வர முடியல. அப்புறம் நம்ம எடுக்கிறது வந்து தமிழ் மிகப்பெரிய வந்து இங்கே தான் வந்து ஒரு பாப்புலரான ஒரு வியூவர்ஸ் இருக்கிறப்போ வந்து இவங்களுக்கான அந்த மொழி சிக்கல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருந்ததுனால வந்து மேக்ஸிமம் முக்கியமான சில வார்த்தைகளை மட்டுமே மையமாக வச்சு யதார்த்தத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக போனேன் தவிர முழு யதார்த்தத்துக்குள்ளே நான் போல இந்த படத்துக்கு வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி யதார்த்தத்துக்கு நெருக்கமான படம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து முழுமையான யதார்த்த படம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த காட்சி, இதில் வரக்கூடிய வசனங்கள் இது எல்லாமே தமிழ்நாட்டை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதிய ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒன்றை இங்கே நேரடியாக சொல்ல முடியாத சூழலில் அந்த மறைபொருளாக அதை வைத்துக்கொண்டு நான் கோட் சூட் போட வேண்டா, நான் கால் மேலே கால் போட்டு தான் உட்கார வேண்டா, நான் ஆளை பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. இது வந்து திட்டமிட்டு ஒரு தலித் படம் அப்படின்ற ஒரு முத்திரை இதுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் செஞ்ச ஒன்றா, அல்லது கதைப்போக்கில் வரணும் அப்படின்னு விட்ட ஒன்றா? இல்லை, முதல்ல வந்து தலித் படம் அப்படின்றதே நான் வந்து எதிர்க்கிறேன். நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த சினிமாவில் எத்தனை படங்கள், சின்ன கவுண்டர் வந்திருக்கு, தேவர்மன் வந்திருக்கு, எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. அப்போ தேவர்மன் வந்து நீங்கள் தேவர் படம்னு சொல்லுவீங்களா? அப்புறம் வந்து சின்ன கவுண்டர் படங்களை வந்து சின்ன கவுண்டர் படம்னு சொல்லுவீங்களா? இப்போ இந்த மாதிரியான சொல்லாடலே வராதப்போ எதுக்கு தலித் படம்ன்ற ஒரு சொல்லாடல் வருதுன்றதை முதல்ல வந்து நான் எதிர்க்கிறேன். அதுக்கு இதில் வந்து நான் உடன்படவே இல்லை. ரெண்டாவது வந்து என்னென்னா உடை சம்மந்தமான அரசியல் அப்படின்றது பொதுவாக அப்ரெஸ்டு கம்யூனிட்டிக்கும் ரொம்ப முக்கியமானது. வெறும் வந்து தலித்துகள் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து தமிழ் சமூகம், இங்கே தமிழ் சமூகத்தில் இங்கே தலித்துகள் வந்து பிரச்சனையாக இருக்கிறது மாதிரி தான் நீங்கள் வந்து தமிழ் சமூகம் வெளியே போகிறப்போ அங்கே வந்து அந்த கம்யூனிட்டிக்கு தமிழ் சமூகம் வந்து அப்ரெஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்குது. இதே தான் வெள்ளையர்களுக்கு வந்து எதிராக வந்து கருப்பர்கள் வந்து அப்ரெஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறப்போ அப்போது அடிநிலை கீழ்நிலை இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய உடை சம்மந்தமாக, மொழி சம்மந்தமாக, உணவு சம்மந்தம் எல்லாமே வந்து அவங்க வந்து அதை மீறுறப்போ அது வந்து பிரச்சனையாக தான் மாறும். இது வந்து வெறும் வந்து இவங்களுக்கு மட்டுமான பிரச்சனையாக நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து. அதுக்கப்புறம் என்னென்னா இது எப்படி ரெண்டுத்துலையும் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்கள் வந்து மலேசியா தமிழர்கள் பற்றி நீங்கள் எடுத்தீங்களா? மலேசிய தமிழர்களுடைய சூழலே அங்கே வேறு. அங்கே என்னென்னா வந்து இவங்க அதாவது மலாய்க்காரர்கள் வெள்ளையாக இருப்பாங்க, சீனக்காரர்கள் வெள்ளையாக இருப்பாங்க, தமிழர்கள் தான் கருப்பாக இருப்பாங்க. அவங்க அப்போ அவங்களுடைய அந்த ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழர்கள் எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ அவங்கள பார்க்குறதே வந்து கருப்பாருக்கிறன்றதே இங்கே வந்து பிரச்சனை அப்படின்றப்போ கருப்பர்கள் அப்படின்னு தான் வந்து மலேசியா தமிழர்களை வந்து பார்க்குறப்போ அப்போ அவங்க அந்த கருப்பர்கள்ன்றதை காலி பண்ணால் அவங்களுக்கு ஈக்குவலாக மாறுறப்போ அவங்களோட உடை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள், உணவு எல்லாத்தையும் மீறுறப்போ அங்கே சிக்கல் வருது. இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கான், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறான், இவங்கெல்லாம் அப்படின்றது அங்கே ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக அப்படி மாறுறப்போ அது இங்கே நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்கே ஏற்கனவே இருக்குது. தமிழ் சமூகத்திலே வந்து ஒரு படிநிலையில் இருக்கிறப்போ கீழே இருக்கிறவங்க இப்படி போடக்கூடாது, கீழே இருக்கிறவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தமிழ் சமூகத்திலும் சரி இந்திய சமூகத்திலையும் இருக்கிறப்போ ஈஸியாக ரெண்டு பேருக்கும் வந்து பொதுவாக செட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது வந்து நான் மெட்ராஸ்லேயும் வந்து இது மாதிரியான சில அரசியல் நம்ம பேசியிருக்கோம். இந்த படத்துக்கு இந்த இடத்துல நம்ம ஏன் முக்கியமாக பேசுகிறோம்னா அங்கே ரெண்டு பேரும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இது வந்து தேவையாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் தேவையாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே யாருக்கு கனெக்ட் ஆகுதுன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கனெக்ட் ஆகணும். ஆனால் ஆகாமல் எதுக்கு வந்து தலித்தில் மட்டும் கனெக்ட் ஆகுதுன்னு நான் கேட்குறேன் கேள்வி. இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் தலைவர்களும் போடுகிற உடை அப்படின்றது வேட்டி சட்டை. ஆனால் தலித் இயக்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைமையாக உருமாறி இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியோ அல்லது திருமாவளவன் அவர்களோ ஒரு எப்போதும் ஒரு டிப்டாப்பாக சட்டை, கலர் சட்டை, கலர் பேண்ட்டு, இல்லை இது இதோட தொடர்பு. ரெட்டமலை சீனிவாசன் அந்த காலத்திலே வந்து கோட்டு சுட்டு இதோட தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர்லேருந்து எல்லாருமே உடை வந்து ரொம்ப முக்கியமான அரசியலாக இருக்குது. நீங்கள் வந்து குட்டி இளவரசன் நாவல் படிச்சிருந்தீங்களா? குட்டி இளவரசன் நாவலில் வந்து 2 பேருக்குமான ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த பாலைவனத்தில் தொலைஞ்சு போகிற அந்த கேப்டனுக்கும் அங்கே வர ஒரு குட்டி இளவரசனுக்குமான டிஸ்கஷனில் வந்து பேசுகிறப்போ குட்டி இளவரசன் சொல்லும்,
ஒரு கிரகம் ஒன்று வந்து கண்டுபிடிப்பான். அந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கோல் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஒரு விஞ்ஞானி வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அழுக்கான ட்ரெஸ் போட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகிட்டு வந்து வெளியே வந்து மக்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு கோல் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ மக்கள் வந்து அந்த கோலை வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத எதுவுமே கேட்காம நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டிகள் சொல்லுவான், நீ கோல் கண்டுபிடிச்சது பிரச்சனை இல்லை, யார் சொல்கிறான்றது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்போ பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பயமாக போட்டு அங்கே கோலே இல்லைன்னு சொன்னால் கூட உன்னை வந்து அங்கே மாமடா கோல் இருக்குன்னு சொல்லி பார்ப்பானுங்க அப்படின்னு ஒரு கவனத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த இடம் வந்து. அப்போ உடை வந்து ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து நான் வந்து என்னுடைய பிரச்சனையை வந்து நான் பேசுகிறதுக்கு அப்படின்றது என்னுடைய வெளிப்புற தோற்றமும் ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்றத வந்து நான் அந்த இடத்துல வந்து நான் இப்போ நான் அப்படி இருக்கிறேன்னா அப்படி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை அந்த மாதிரி யோசனைக்குள்ளே இது வந்து இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம அப்படி கூட இதை வந்து நம்ம பார்க்கலாம்.